இந்த கேஸ் பற்றின இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத பப்ளிக்காக மீடியாலையும் வந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு சியாட்டலில் இருக்கிற ஒரு விமானத்தில் பறந்து வந்துட்டு இருந்த டிபி கூப்பர் அந்த அமௌண்ட் வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா சியாட்டல்ல இருந்து மெக்சிகோ நோக்கி விமானம் பறந்துட்டு இருக்கு. ஒரு நைட் 8:15 டைம்ல வந்து விமானத்தோடைய ரியர் ஸ்டேர்கேஸ் ஓப்பன் பண்ணி அங்கிருந்து டிபி கூப்பர் ஜம்ப் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆள் வந்து இன்விசிபிள், எங்கே போனாருன்னே தெரில, அவரை தேடாத இடம் இல்லை, எல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த க்ரூ கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல வந்து அவர் எப்படி இருந்தார், என்ன மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவங்க சொன்ன அந்த அடையாளங்களை எல்லாம் வச்சுட்டு அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி FBI அதிகாரிகள் ஒரு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி தோற்றத்தில் இருந்தாருன்னு சொல்லி ஒரு வரைபடம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அவருடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷேட், ஒரு பிளாக் கோட்டு, அப்புறம் டையெல்லாம் கட்டிட்டு ஒரு பிளாக் கூலிங் கிளாஸு, ஒரு கேப்லாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கு வந்து எந்த பதற்றம் எதுவுமே இல்லாத ஒரு கூலிங் பர்சனாக இருந்தாருன்னு சொல்லி அந்த ஹேர் ஹோஸ்டஸும் அந்த ஃப்ளைட்டில் இருந்த க்ரூவும் சொன்னாங்க. ஸோ அதை வச்சுட்டு அவருடைய டிராயிங் வந்து FBI அதிகாரிகள் வரைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ஃப்ளைட்டுக்குள்ள அவருடைய கைரேகை ப்ளஸ் அவர் பயன்படுத்துகிற சிகரெட் துண்டுல இருந்து கைரேகை இதெல்லாம் எடுத்துட்டு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அமெரிக்கா நாட்டை சேராதவர் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் FBI அதிகாரிகளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவர் சியாட்டல் விமான நிலையத்தில் இருந்துட்டு விமானம் டேக் ஆஃப் ஆகி பறந்துட்டு இருக்கும் போது கரெக்டாக 8:15க்கு அந்த விமானத்துலேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, விமானத்துடைய லோ ப்ரெஷர் வந்து அந்த பைலட் வந்து கேப்டன் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எந்த பாயிண்ட்ல லோ ப்ரெஷர் ஆச்சோ அந்த இடத்துல அவர் வந்து விட்ரா ஆயிருக்காரு, அந்த ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காருன்றத இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வராங்க வித் ரெக்கார்ட். ஸோ அவர் ஜம்ப் பண்ண இடத்துல இருந்து அவங்க FBI அதிகாரிகள் இந்த பகுதியில் அவர் ஜம்ப் பண்ணியிருக்காருன்னு ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து அவர் அந்த ஃபாரஸ்டில் எங்கே ஜம்ப் ஆகி விழுந்திருப்பாரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வாஷிங்டன் சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்கிற ஒரு திக் ஃபாரஸ்ட்குள்ளே தான் அவர் ஜம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பகுதி வந்து மலைகளும் ஆறுகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா? ஸோ FBI அதிகாரிகளும் மோப்ப நாய்களும் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் FBI அதிகாரிகளுக்கு மிஞ்சியது எந்த ஒரு துரும்பும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஈவன் பேராசூட், அதாவது டிபி கூப்பருடைய ட்ரெஸ்ஸோ, ஒருவேளை அவர் இறந்துருந்தா அவருடைய சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருட்களோ அல்லது பணமோ பேராசூட்டோ, இப்படி எந்த விதமான அடையாளங்களும் எந்த விதமான துருப்போ எந்த விதமான ஆதாரங்களும் FBI அதிகாரிகளுக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் அந்த கேஸில் வந்துட்டு அவங்கள ரொம்பவுமே குழப்பின விஷயம். ஸோ FBI அதிகாரிகள் என்ன நினச்சாங்கன்னா, அவருடைய கேரக்டர், அவர் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ போயிங் 727 விமானத்தில் மட்டும்தான் ரியர் ஸ்டேர்கேஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து டான் கூப்பர் தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா அவர் ஏர்கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிற பர்சனாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்துட்டு ஃப்ளைட்டில் $2 லட்சம் பணமும் 4 பேராசூட் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருந்தார். ஸோ FBI அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இன்டென்ஷியலாகவே வந்துட்டு அது 4ல் ஒரு பேராசூட் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்க மாதிரியே அவர்கிட்ட கொடுத்தாங்க. பட் ஆனால் டான் கூப்பர் அந்த பேராசூட்ஸை செக் பண்ணி கூட பார்க்கல. ஸோ அப்போ அவருக்கு பேராசூட் அந்த நாலேஜ் இல்லையோ, இல்லை அவருக்கு அந்த குதிக்கிறது சம்மந்தமாக, அந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறது சம்மந்தமாக அவர் எந்த விதமான பிளான் பண்ணாமல் இருந்தார் அப்படின்றத FBI அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷனில் பாயிண்ட்ஸாக கொண்டு வராங்க. ஸோ அவருக்கு முதல்ல வந்துட்டு ஏர்கிராஃப்ட் சம்மந்தமான நாலேஜ் இருக்கிறதா யோசித்தாலும் அவர் குதிச்ச விதம் அப்படிங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரும்போது அவருக்கு அந்த பேராசூட் ஜம்பிங்கில் நாலேஜ் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நைட் டைம் 8:15 டைமில் நீங்கள் பறந்துட்டு இருக்க ஃப்ளைட்டில் வந்துட்டு ஒரு திக் ஃபாரஸ்ட்டில் குதிக்கிறதுங்கிறது சூசைட்டுக்கு சமம் 100%. ஏன்னா அவர்னால 100% தப்பிக்கவே முடியாது. ஒரு சில FBI அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா,
அவருக்கு தப்பிக்கணும், உயிரோடு இருக்கணுன்ற ஐடியாவே இல்லை. இது ஏதோ ஒரு ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஒரு சூசைட் அட்டம்ப்டாவே அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் சொன்னாங்க. ஏன்னா நீங்க ஒரு திக் ஃபாரஸ்ட்ல அவர் ஜம்ப் பண்றாரு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கை டைவரு இந்த மாதிரி நைட் டைம்ல ஃப்ளைட்ல இருந்து குதிக்கிறது ஹை ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க குதிக்கிற இடம் எந்த மாதிரியான பிளேஸ்ன்றது நைட் டைம்ல உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ மலைகள் காடுகள் இருக்கும்போது ஒரு பாறையிலையோ நீங்க எந்த இடத்துல மோதினாலும் என்ன வேணா நடக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ஃப்ளைட்லேருந்து நீங்க குதிக்கும் போது பேராசூட் எந்த இடத்துல எப்போ ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ பறந்துட்டு இருக்க ஃப்ளைட்லேருந்து நீங்க குதிக்கும் போது அந்த ஏரோடைய ஃபோர்ஸில் விமானத்துடைய ஸ்பீடில் இருக்கிற அந்த ஃபோர்ஸில் நீங்கள் குதிச்ச இடத்துல இருந்து பல மைல் கிலோமீட்டர் தள்ளி வீசப்படுவீங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண தெரியணும். அதே மாதிரி கரெக்டாக பேராசூட்டை கரெக்டான இடத்துல ஓப்பன் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் ரொம்ப முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாலும் ரொம்ப லேட்டாக ஓப்பன் பண்ணிட்டாலும் அது உங்கள் உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும். ஸோ இவ்வளோ ரிஸ்கான இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் டான் கூப்பர் குதிச்சு உயிரோடு தப்பிச்சிருந்தாருன்னா த ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சில பேர் பாராட்டவும் செஞ்சாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து டான் கூப்பர் தப்பிச்சிட்டாரா இல்லை அவர் ஃபாரஸ்ட்ல இறந்துட்டாரா அப்படின்னு தேடும்போது அவருடைய பாடியோ அவர் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களுமே கிடைக்காதனால FBI அதிகாரிகள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இதில் நிறைய சஸ்பெக்டான விஷயங்கள் இருந்தது. அது என்னென்னு ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ டான் கூப்பர் அப்படிங்கிற இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்த ஒரு காமிக்கோடைய நேம். ஸோ கனடாவில் ஒரு காமிக்கில் வந்து ஒரு கேரக்டர் பேர் வந்து டான் கூப்பர். அந்த கேரக்டரும் பைலட்டாக இருந்தது, ப்ளஸ் இன்டெலிஜென்ட்டாக செயல்படுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு டான் கூப்பர் கனடாவிலேருந்து வந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி FBI அதிகாரிகளுக்கு க்ளோஸ் டு சஸ்பெக்ட் பண்ண ஒரு பர்சன் யாருன்னா எக்ஸ் மிலிட்ரி மேன் ஒருத்தர் மேலே சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவருடைய தோற்றம் ப்ளஸ் அவருக்கு வந்து இந்த ஏர்கிராஃப்டில் நிறைய வந்து மெக்கானிசமில் ஒரு நாலேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து பேராசூட் டைவிங்லேயும் ஒரு நாலேஜ் இருக்குது, ப்ளஸ் அவர் கொஞ்ச நாள் வந்து காணாமல் போயிட்டார், அவருடைய அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் காணாமல் போயிட்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் FBI அதிகாரிகளிடம் இருந்தது. ஸோ அவராக இருக்கக்கூடியமோன்னு கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்க நிலைமையில் 1971 தப்பிச்சு போன டான் கூப்பர் 1980 FBI அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைக்குது. இது என்னன்னா, ஸோ அந்த வாஷிங்டன் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஆத்தோரத்துல இருந்து ஒரு பணக்கட்டை வந்து எடுத்துட்டு டாலர் நோட்டுகளை எடுத்துட்டு வரான். இந்த டாலர் நோட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இதுல நிறைய நோட்டு வந்து எரிஞ்ச நிலையில இருந்திருக்கு. ப்ளஸ் அதுல ஒரு சில நோட்டுகள் டான் கூப்பர் கொடுத்த டாலர் நோட்டோடைய சீரியல் நம்பரோட மேட்ச் ஆகுது. ஆனா எல்லா நோட்டும் மேட்ச் ஆகல. இது FBI அதிகாரிகளை இன்னும் குழப்புது. என்ன ரீசன்னா, FBI அதிகாரிகள் டான் கூப்பர் எங்க குதிச்சாரு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதுக்கும் இந்த பண நோட்டுகள் கிடைச்ச இடத்துக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு, பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ நம்ம ராங்கான இடத்துல தேடிட்டு இருக்கோமா இல்லை எப்படி இது நடக்க பாசிபிள்னு சொல்லி FBI அதிகாரிகள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, டான் கூப்பர் இன்னும் உயிரோட இருக்காரு, அவர்கிட்ட கிடைச்ச பணத்தை அவர் FBI அதிகாரிகளை குழப்புவதற்காக வேணும்னே ஆத்தோரத்தில் புதைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சில மக்கள் வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு பல விசாரணைகள் நடந்துகிட்டே வந்தாலும் கடைசியாக எந்த முடிவும் கிடைக்காதனால 2016 இது அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக FBI அதிகாரிகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா டான் கூப்பர் அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாகிறாரு. ஒரு சில பகுதிகளில் வாஷிங்டனில் இருக்கிற கிளப்பில் ஒரு சில பகுதிகளில் டான் கூப்பர் புகைப்படமும் ஃபோட்டோவும் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதாவது அதோடைய ரியல் கிடையாது, அவர் இந்த மாதிரி தோற்றத்தில் இருப்பாருன்னு FBI அதிகாரிகளாக மீடியாவில் கொடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சு டான் கூப்பர் டே அப்படின்னு சொல்லி சில செலிப்ரேஷன்லாம் அங்கே பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராகவே உருவாயிருச்சு. ஸோ ஏன்னா இந்த ஸ்டோரியை பற்றி பேசுகிறதும் இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அவங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல் வந்துட்டு இந்த டான் கூப்பர் சம்மந்தப்பட்ட கேஸை பற்றி சில இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டான் கூப்பர் ஜம்ப் பண்ணதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணாங்க.
ஸோ இதில் உண்மையிலேயே என்ன நடந்தது, ஜான் கூப்பர் ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி குதிச்சிருந்தா அவர் உண்மையிலேயே உயிரோடு இருந்திருப்பாரா அப்படின்றத ரீக்ரியேட் பண்ணி மீடியாலையும் இது சம்மந்தப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி வந்து இது பண்ணாங்க. இது யூடியூப்லேயே இருக்குது. நேஷனல் ஜியோகிராஃபி டான் கூப்பர்னு போட்டிங்கன்னா அவர் ஸ்டோரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு பெரிய வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டோரி இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை பற்றின முழு இன்வெஸ்டிகேஷன் வீடியோவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.